ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் நம்ம பைத்தானியை ஒரு கிராஸ் பிளாட்ஃபார்ம் லாங்குவேஜாக இருக்குன்றதா பார்க்க போகிறோம். கிராஸ் பிளாட்ஃபார்ம் லாங்குவேஜ்னா இப்போ நான் ஒரு கோட் எழுதுனேன்னா அது வந்து விண்டோஸ்லேயும் ரன் ஆகும், லினக்ஸ்லேயும் ரன் ஆகும், மேக்லேயும் ரன் ஆகும். இந்த மாதிரி எல்லா ஓஎஸ்லேயும் ரன் ஆகிறது தான் வந்து கிராஸ் பிளாட்ஃபார்ம். இப்போ நான் C++ எடுத்துக்கிட்டேன்னா நான் ஒரு கோட் எழுதியிருக்கேன். அந்த கோடை என்னால் டேரெக்டாக என்னோட மிஷினில் ரன் பண்ண முடியாது. கரெக்டாக ஃபஸ்ட் நம்ம அதை கம்பைல் பண்ணணும். எதுக்காக கம்பைல் பண்ணுறோன்னா நம்ம அந்த கோடில் வந்து ஃபார் லூப்பு, இஃப், வேரியபிள் இந்த மாதிரி நிறைய யூஸ் பண்ணியிருப்போம். அது நம்மளோட மிஷினுக்கு புரியாது. நம்ம மிஷினுக்கு வந்து வெறும் 0s and 1s மட்டும்தான் புரியும். கரெக்டாக. ஸோ நம்ம எழுதியிருக்க கூட இந்த 0s and 1s கன்வெர்ட் பண்ணுறதுக்கு பேர் தான் இந்த கம்பைலேஷன். ஓகேவா? இப்போ நம்ம எழுதியிருக்க கூட கம்பைலர் என்ன பண்ணுன்னா இந்த மாதிரி 0s and 1s கன்வெர்ட் பண்ணி ஒரு EXE ஃபைலை நமக்கு வந்து கிரியேட் பண்ணி கொடுத்துரும். இந்த EXE ஃபைல் வந்து டேரெக்டாக நம்மளோட OSல ரன் ஆகிட்டு நமக்கு அந்த ப்ரோக்ராம் ஒர்க் ஆகும். ஓகேவா? அண்ட் இந்த C++ பொறுத்த வரைக்கும் கம்பைல் பண்ணுறோம் இல்லையா? கம்பைல் பண்ணும்போது இந்த கம்பைலர் வந்து நம்ம என்ன OS யூஸ் பண்ணுறோமோ அந்த OSக்கு ஏற்ற மாதிரி கம்பைல் பண்ணோம். இப்போ நான் விண்டோஸ் யூஸ் பண்ணுறேன்னா விண்டோஸ்க்கு ஏற்ற மாதிரி அந்த எக்ஸிக்யூட்டிவ் ஃபைலை கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும். அது நம்மளோட விண்டோஸ் OSல மட்டும்தான் ரன் ஆகும். இப்போ அதே எக்ஸிக்யூட்டிவ் ஃபைலை தூக்கி நான் லினக்ஸில் போட்டேன்னா எனக்கு லினக்ஸில் அந்த ப்ரோக்ராம் ரன் ஆகாது. ஸோ நான் ரன் பண்ண வைக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா திருப்பி நான் என்னோட சோர்ஸ் கோடை தூக்கி லினக்ஸில் போடணும். லினக்ஸில் திருப்பி கம்பைல் பண்ணணும். கம்பைல் பண்ணும்போது லினக்ஸுக்கு ஏற்ற மாதிரி எனக்கு ஒரு எக்ஸிக்யூட்டிவ் ஃபைல் கிடைக்கும். 0s and 1s கன்வெர்ட் பண்ணி எனக்கு ஒரு எக்ஸிக்யூட்டிவ் ஃபைல் கிடைக்கும். அதை நான் லினக்ஸில் ரன் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி ஒரு பிளாட்ஃபார்மில் நான் யூஸ் பண்ணும்போது திருப்பி நான் என்னோட கோடு போட்டு கம்பைல் பண்ணி அந்த மாதிரி தான் நான் என்ன ரன் பண்ணிக்க முடியுமே தவிர டேரெக்டாக என்னோட EXE ஃபைலை தூக்கி எல்லா இடத்துலையும் ரன் பண்ணிக்க முடியாது. அதனால தான் C++ வந்து ஒரு கிராஸ் பிளாட்ஃபார்ம் கிடையாது. ஓகேவா? அண்ட் இதே பைத்தான் பொறுத்த வரைக்கும் நம்ம சிஸ்டமில் பைத்தான் இன்ஸ்டால் பண்ணும்போதே பைத்தான் விர்ச்சுவல் மிஷின்ற ஒரு என்விரான்மெண்ட்டு கூடவே நமக்கு இன்ஸ்டால் ஆகிடும். அது எல்லா ஓஎஸ்லேயும் காமன் தான். இப்போ நான் விண்டோஸில் இன்ஸ்டால் பண்ணுறேன்னா விண்டோஸில் அதே மாதிரி ஒரு பைத்தான் விர்ச்சுவல் மிஷின் இன்ஸ்டால் ஆகிடும். லினக்ஸ்லேயும் அதே மாதிரி தான், மேக்லேயும் அதே மாதிரி தான். இப்போது நான் பைத்தானில் ஒரு கோட் எழுதிட்டு அதை நான் கம்பைல் பண்ணுறேன்னா எப்படி C++ல வந்து ஒரு .exe ஃபைல் வந்து கிரியேட் ஆச்சோ அதே மாதிரி பைத்தான் பொறுத்த வரைக்கும் கம்பைல் பண்ணும்போது ஒரு பைட் கோட் ஃபைல் வந்து ஒன்று கிரியேட் ஆகிடும். அந்த பைட் கோட் ஃபைல் வந்து டேரெக்டாக நம்ம OSல வந்து ரன் ஆகாது. அதுக்கு பதிலாக நம்மளோட பைத்தான் விர்ச்சுவல் மிஷினில் தான் அது ரன் ஆகும். ஓகேவா? டேரெக்டாக நான் OSல ரன் பண்ணால் தான் என்ன பண்ணணும், நான் அந்த OSக்கு ஏற்ற மாதிரி கம்பைல் பண்ணணும். கரெக்டாக? இப்போ நான் OSலேயே ரன் பண்ணல, அந்த பைத்தான் விர்ச்சுவல் மிஷினில் தான் ரன் பண்ண போகிறேன். ஸோ டேரெக்டாக அந்த பைட் கோடாக நம்ம கன்வெர்ட் பண்ணுது எந்த மிஷினில் போட்டாலும் சரி அந்த பைத்தான் விர்ச்சுவல் மிஷின் வந்து ரன் பண்ணி நம்ம அந்த கோடை வந்து எக்ஸிக்யூட் பண்ணிவிடும். நம்ம அந்த கோட் மட்டும் எழுதிட்டு அந்த பைட் கோடை கன்வெர்ட் பண்ணிட்டா போதும். அதை நம்ம எந்த OSல போட்டாலும் சரி அதில் இருக்கிற பைத்தான் விர்ச்சுவல் மிஷின் வந்து அதை இன்டரப்ட் பண்ணி அந்த கோடை வந்து நமக்கு எக்ஸிக்யூட் பண்ணி கொடுத்துரும். ஸோ இதனால தான் பைத்தான் வந்து ஒரு கிராஸ் பிளாட்ஃபார்மாக இருக்குது. இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.